சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியில் நெடுஞ்சாலையோரம் ஒரு சிறுத்தை ஜாலியாக உருண்டு விளையாட காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளன. சத்தியமங்கலம் மைசூர் சாலையில் காரில் சென்றவர்கள் இதனை படம் பிடித்து வெளியிட்டுள்ளனர். சிறிது நேரம் விளையாடிய பிறகு மெதுவாக சிறுத்தை வனப்பகுதிக்குள் சென்றது. சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து உடனடியாக அந்த அலுவலகத்திற்கு விரைந்த வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. மிரட்டல் விடுத்தவர்கள் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனி அரசு மருத்துவமனையில் கட்டடப் பணிகள் காரணமாக மின்சார தடையால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். ஆண் நோயாளிகளுக்கான வார்டன் அருகில் உள்ள கட்டடத்தை இடிக்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் 4 மணி நேரம் நோயாளிகள் இருளில் தவித்தனர். கட்டட ஒப்பந்ததாரர் மற்றும் ஊழியர்களின் அலட்சியத்தால் இந்த மின்தடை ஏற்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. மின்தடை குறித்து தகவல் அறிந்ததும் உடனடியாக நோயாளிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திமுக ஊழல் மக்களிடம் அம்பலப்படும் போதெல்லாம் அதை திமுக மடை மாற்ற மக்கள் மத்தியில் பிரிவினையை தூண்டுவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். முன்னதாக தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் இடையே பகையை வளர்க்கும் அற்ப செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ளுமாறு பிரதமரை முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்த அண்ணாமலை, பிரதமர் மோடி திமுகவினர் பற்றி பேசியிருப்பதை தமிழர்களை பேசியிருப்பதாக முதல்வர் மடைமாற்ற முயற்சிப்பதாகவும் அது அவரின் முதல்வர் பதவிக்கே அவமானம் என்றும் விமர்சித்துள்ளார். எதற்கெடுத்தாலும் முதல்வர் ஸ்டாலின் கமல்ஹாசன் போல் கடிதம் எழுதுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். சேலத்தில் பாமக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மது விற்பனை மூலம் 3 தலைமுறையை திமுக அரசு நாசம் செய்து விட்டதாக குற்றம் சாட்டினார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கடிதம் எழுதுவார். ஏதாவதுன்னா முதல்ல பிரதமருக்கு கடிதம் எழுதுவார். இந்த கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா கண்மணி அன்போடு காதலன் எழுதுவது மடல், இப்படிதான் கடிதம் எழுதுவார். வெள்ளம் வந்துடுச்சுன்னா கடிதம் எழுதுவார் பிரதமருக்கு. வறட்சி வந்தாலும் கடிதம் எழுதுவார். நெல் பாதிக்கப்பட்டாலும் கடிதம் எழுதுவார். மீனவர்கள் கைது பண்ணாலும் கடிதம் எழுதுவார். ஏதாவதுன்னா கடிதம் தான். அவர் வேலை முடிஞ்சு போச்சு. மற்றபடி எதுவும் தெரியாது. இந்த நிலையில் தான் இருக்கு திமுக தமிழ்நாட்டில். காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் பீகாரை கொள்ளையடிக்கவே கூட்டணி அமைத்திருப்பதாக பிரதமர் மோடி சாடியுள்ளார். பீகாரின் முசாஃபர்பூரில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர், இவ்விரு கட்சிகளும் எண்ணெயும் நீரும் போன்றவர்கள் என்றும் எந்த விலை கொடுத்தாவது பீகாரில் வென்று கொள்ளையடிப்பதே அவர்கள் நோக்கம் என்றும் கூறினார். இந்தியா கூட்டணிக்குள் பூசல் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பீகார் மக்களின் புனிதமான சாத் பூஜைக்கு யுனெஸ்கோ அந்தஸ்து பெற முயற்சிப்பதாகவும் பிரதமர் பேசினார். நாட்டையே கொள்ளையடித்தவர் தங்களை விமர்சிப்பதா என முன்னாள் பீகார் முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான ராப்ரி தேவி பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். ராப்ரி தேவியின் ஆட்சியில் ஷோரூம்களிலிருந்து வாகனங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் அந்த அளவுக்கு ஆட்சி பலவீனமாக இருந்ததாகவும் பிரதமர் மோடி விமர்சித்திருந்தார். அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ராப்ரி தேவி நாட்டையே பிரதமர் மோடி கொள்ளையடித்து விட்டதாக விமர்சித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு பண்டிகை காலத்துக்குள் நாடு முழுவதும் 75 ரயில் நிலையங்களில் பயணிகள் காத்திருக்கும் மையம் அமைக்கப்பட உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. புதுடெல்லி ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் 7000 பயணிகள் தங்கும் வகையில் பயணிகள் காத்திருக்கும் மையத்தை ரயில்வே அமைத்தது. இதன் வெற்றியை அடுத்து பல்வேறு ரயில் நிலையங்களில் இதனை அமைக்க ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் அளித்துள்ளார். முதற்கட்டமாக 75 ரயில் நிலையங்களில் இந்த வசதி வரும் 2026ஆம் ஆண்டு பண்டிகை காலத்துக்குள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வேலை நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் தான் எந்த தவறும் செய்யவில்லை என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சோதனையின் போது கிடைத்த ஆவணங்களை காவல்துறையிடம் அமலாக்கத்துறை கொடுத்துள்ளதாகவும் விசாரணைக்கு பின் உண்மை தெரிய வரும் என்றும் தெரிவித்தார்.
ஏற்கனவே அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி கோர்ட்ல இருந்தெல்லாம் கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது மாதிரி நாங்கள் ரைடு பண்ணும்போது சில டாக்குமெண்ட் கிடைச்சது, எந்த அளவுக்கு உண்மையாக பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்க போகிறாங்க போலீஸ், பார்த்து சொல்லியிருக்காங்க, அதான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த முறைகேடை போலீஸ் பார்க்க போகிறாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், நான் எந்த தப்பும் செய்யல. இது திமுக மிரட்டி பார்க்குற வேலையா இருக்கலாம், அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. நாங்கள் எந்த தப்பும் செய்யல. முறைப்படி விசாரணையில் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் எந்த தவறும் செய்ததில்லை என்று நிரூபிப்போம். மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா தஞ்சை பெரிய கோயிலில் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றும் நாளையும் தமிழக அரசு சார்பில் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா கொண்டாடப்படுகிறது. அதன் தொடக்க நிகழ்ச்சியாக தஞ்சை அரண்மனையிலிருந்து குதிரை பூட்டப்பட்ட தங்க ரதத்தோடு ஊர்வலம் நடந்தது. மாமன்னர் நகர்வலம் சென்ற பாதை வழியே பொதுமக்கள் ஊர்வலமாக சென்றனர். மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. அரண்மனையில் தொடங்கிய ஊர்வலம் பல்வேறு தெருக்கள் வழியே சென்று தஞ்சை பெரிய கோயிலை அடைந்தது. நாகை மாவட்டம் தலைஞாயிறில் உள்ள புகழ்பெற்ற காளஹஸ்தீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. புனித நீர் நிறைந்த கலசங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக சிவாச்சாரியார்களால் எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசங்களில் ஊற்றப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தொடர்ச்சியான சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. திண்டுக்கல்லில் இருந்து வெளிமாநிலங்களுக்கும் ஏற்றுமதியாகும் மல்லிகை பூவின் விலை கிலோ ஒன்றுக்கு 1000 முதல் 1200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகளுக்கு பூக்களின் தேவை அதிகரிப்பதே இந்த திடீர் விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கார்த்திகை மாதம் நெருங்கி வரும் நிலையில் ஆண்டிப்பட்டி அருகே முருகன், ஐயப்பன் கடவுள்களுக்கு மாலை அணிபவர்களுக்காக வேட்டி உற்பத்தி செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பச்சை, மஞ்சள், கருப்பு, காவி உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் வேட்டிகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுவதோடு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு செல்லும் பெண்களுக்காக சேலைகளும் தீவிரமாக தயார் செய்யப்பட்டு வருகிறது. சபரிமலையில் வரிசையில் காத்திருக்காமல் தெய்வ வழிபாடு செய்யலாம் என கூறி பக்தர்களை மிரட்டி பணம் வசூலித்த டோலி தொழிலாளர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சிலர் சபரிமலை சென்றிருந்தனர். அவர்களிடம் வரிசையில் காத்திருக்காமல் நேரடியாக கருவறை சென்று தரிசிக்கலாம் என கூறிய டோலி தொழிலாளர்கள் 2 10,000 ரூபாய் பணம் பறித்துவிட்டு ஏமாற்றியிருக்கிறார்கள். இதுகுறித்து பக்தர்கள் கொடுத்த புகாரின் பேரில் கண்ணன், ரகு ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கோவை தடாகம் மற்றும் கதிர்நாயக்கன்பாளையம் பகுதிகளில் உணவு தேடி ஒற்றை காட்டு யானை குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது. யானையை கண்ட தெருநாய்கள் தொடர்ந்து குறைத்தன. அதனை கண்டுகொள்ளாத யானை அப்பகுதியில் உணவு தேடியது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. ஊருக்குள் நுழையும் ஒற்றை யானையை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனாவில் சக்ரடா ஃபெமேலியா தேவாலயம் உலகின் மிக உயரமான தேவாலயமாக மாறவுள்ளது. தேவாலயத்தின் மத்திய கோபுரத்தின் மீது 7.25 மீட்டர் உயரமுள்ள சிலுவையின் முதல் பகுதி நிறுவப்படுவதன் மூலம் இந்த சாதனையை நிகழ்த்தவுள்ளது. முழுமையாக முடிக்கப்படும் போது இந்த கோபுரத்தின் உயரம் 172.5 மீட்டராக இருக்கும் என கூறப்படுகிறது. இதன் மூலம் இது ஜெர்மனியின் உல்மின்ஸ்டர் தேவாலயத்தின் 161.5 மீட்டர் உயர சாதனையை முறியடிக்கும். 24 டன் எடை கொண்ட இந்த சிலுவை மெருகூட்டப்பட்ட செராமிக் மற்றும் கண்ணாடியால் ஆனது. தேவாலயத்தின் முக்கிய வெளிப்புற பகுதிகள் 2026ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இஸ்ரேலில் உள்ள தீவிர பழமைவாத யூதர்கள் மத பள்ளிகளில் படிக்கும் தங்களுக்கு கட்டாய ராணுவ சேவையிலிருந்து விலக்கு கோரி ஜெருசலேமில் மாபெரும் பேரணியை நடத்தினர். இதில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றதால் நகரத்தின் முக்கிய சாலைகள் மூடப்பட்டு போக்குவரத்து ஸ்தம்பித்தது. முன்னதாக மத பள்ளி மாணவர்களுக்கு விலக்கு அளிப்பது சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் இந்த விவகாரம் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் கூட்டணி அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீண்டும் காசாவை குறிவைத்து விமான தாக்குதலை நடத்தியது. காசாவின் வடக்கு பகுதியான பெய்த் லஹியாவில் ஆயுத களஞ்சியம் ஒன்று குறிவைத்து தாக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது. அந்த இடத்தில் பயங்கரவாத தாக்குதலுக்கான தயாரிப்புகள் நடந்தன எனவும் அதை தடுக்கும் நோக்கில் துல்லியமான வான் தாக்குதல் நடத்தப்பட்டது எனவும் ராணுவம் கூறியது. முன்னதாக செவ்வாய்க்கிழமை நடந்த மோதலில் இஸ்ரேல் படை வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து ராணுவம் புதிய பாதுகாப்பு நடவடிக்கை என்ற பெயரில் தாக்குதல்களை மீண்டும் தொடங்கியது. 46 குழந்தைகள், 24 பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப், பிரிட்டன், ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை இருதரப்பும் சமாதானத்தை மீண்டும் உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தின. ஆனால் காசாவில் விழும் ஒவ்வொரு குண்டும் அந்த வார்த்தைகளை கடந்து மக்கள் நம்பிக்கையை சிதைத்துக் கொண்டே செல்கிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நெல் போக்குவரத்தில் ஒப்பந்ததாரர்கள் மூலம் சுமார் 160 கோடி ரூபாய் மோசடி நிகழ்ந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களிலிருந்து நெல் மூட்டைகளை எடுத்துச் செல்வதற்கான மையப்படுத்தப்பட்ட ஒப்பந்த நடைமுறையில் உள்ள சிக்கல்களால் இந்த மோசடி நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு நெல் போக்குவரத்திற்கான ஒப்பந்தம் 3 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்நிறுவனங்கள் ஒப்பந்த விதியை மீறி 19 போக்குவரத்து முகவர்களை துணைக்கு சேர்த்துக் கொண்டன. இருப்பினும் நெல் மூட்டைகளை நிர்ணயிக்கப்பட்ட 48 மணி நேரங்களுக்குள் குடோன்களுக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. சில நேரம் நெல் மூட்டைகள் குடோன்களுக்கு வந்து சேர 30 நாட்களுக்கு மேல் ஆகியுள்ளது. இந்த தாமதத்தின் விளைவாக நேரடி கொள்முதல் நிலையங்களில் இருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகியுள்ளன. நெல் மூட்டைகளை எடுத்துச் செல்லும் லாரி ஓட்டுநர்களுக்கு ஒரு டன்னுக்கு 598 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். ஆனால் 186 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டதாக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கூறுகின்றனர். இதன் மூலம் இந்த ஆண்டு 40 லட்சம் டன் நெல் இடமாற்றம் செய்யப்பட்டதில் 160 கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திடம் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர். இந்த புகார் மீது விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ள அமைச்சர் 48 மணி நேரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பருவமழையால் 200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட வேளாண் துறை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கலவை வட்டம் மேல் புதுப்பாக்கம் கிராமத்தில் ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேற சரியான வடிகால் வசதி இல்லாததால் விளைநிலங்களில் நீர் தேங்கி நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட வேளாண்மைத்துறை இணை இயக்குநர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார்.